அத்தாச்சி அத்தாச்சி வாயா அழகு வா வா. என்ன அத்தாச்சி வேலைகளா? ஆமையா இந்த கோழி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு கொஞ்சம் நேரம் கூட ஓய்வு இல்லையா. கட்டாந்தரைய கூட்டணும், இங்கிட்டு கூட்டி சுத்தம் பண்ணதுங்களுக்கு தீனி வைக்கணும். அதனால இதுக்கே நேரம் சரியா போயிருது. சரி சரி. உங்க ஓனர் காலையில பால்லாம் வாங்கிட்டு போயிட்டாரையா, இப்ப வந்திருக்க? இல்ல இன்னைக்கு லீவு. அப்படியா? நீ இல்லனா ஓனருக்கு கையும் ஓடாது காது ஓடாதே. அப்படி என்ன அத்தாச்சி பண்றது? நம்ம சொந்த வேலையும் இருக்குல்ல, அந்த வேலையே பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படியா? என்னது? ஊட்டிக்கு போறோம். தங்கச்சி ஊருக்கா? ஆமா அத்தாச்சி, அவங்க வேற போன் பண்ணி கூப்பிட்டாங்க வாங்கன்னு. அதான் சரி பிள்ளையும் கூட்டிட்டு போய் காட்டிட்டு அப்புறம் ராணியும் ஆசைப்பட்டா ஊட்டிக்கு போகணும், அம்மா அப்பாவெல்லாம் பாக்கணும்னு. அதான் சரி ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோன்னு. பள்ளிக்கூடம் இருக்குமேயா? சனிங்க லீவு தான் அத்தாச்சி. அப்படியா? சரியா சரியா. ஆமா, அந்த சனிங்க லீவுல தான் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போக முடியும். அதுவும் இல்லாம இந்த வருஷம் 10வது இல்ல. ஆமா அத்தாச்சி 10வது தான். லீவுல போட விட மாட்டாங்களே. ஆமா அத்தாச்சி லீவெல்லாம் இல்ல, இந்த சனியர் அவங்களே லீவ் விட்டாங்க தான். இப்போ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டுக்கு கிளம்பிடுவான். ஓ சரியா சரி. அப்புறம் அத்தாச்சி நாட்டுக்கோழி முட்டை எதுவும் இருக்குங்களா? முட்டையா? முட்டையெல்லாம் அடை வைக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கு. பார்த்து கொஞ்சம் முட்டை இருந்தா கொடுங்க காசுக்கு. அட காசுக்கு என்ன, உனக்கு என்ன காசு? எடுத்து கொடுத்துருவேன், நான் அடைக்கெல்லாம் வச்சிருக்கேன். இல்ல தாச்சி, ஊட்டியில அவங்களுக்கு அந்த முட்டையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த வெள்ளைக்கோழி முட்டை தான் கிடைக்குது. அதுவும் இல்லாம அங்கிட்ட எல்லாம் ஊறுபட்ட வெள்ளைன்னு சொன்னாங்க அன்னைக்கு அத்தை போன தடவை போயிருந்தப்ப. அதான் சரி உங்ககிட்ட கிடைக்குமே தான் வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். கொஞ்சம் பார்த்து ஒரு 10 முட்டையாவது கொடுங்க. என்னையா நீ வேற. சரி இருக்கா என்னன்னு பாக்குறேன். 10 முட்டை எடுத்து வச்சேன். உங்க அண்ணன் தான் அடைக்கி எதுவும் வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, கோழி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. பரவாயில்ல, இந்த இடத்தையும் நல்லா மாத்திட்டாங்களே, சுத்தி வளைச்சு மேலையெல்லாம் இது கட்டிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா வச்சிருக்காங்க இடமெல்லாம். அந்த காலத்திலேயே நம்ம கிட்ட கேட்டாங்க இடத்த வாங்கிக்கங்கன்னு. என்ன பண்றது, கையில காசு இல்லையே, இருந்திருந்தா வாங்கி போட்டுக்கலாம். நல்ல இடம். 10 முட்டை தான் இருக்கு. போதும் அத்தாச்சி, இது போதும். அடுத்த தடவை எதுவும் வந்த எடுத்து வைங்க, ஊருக்கு போகும்போது வேணா வாங்கிக்கிறேன். இதுக்கு எவ்வளவு அத்தாச்சி காசு? அட உனக்கு என்ன நான் போய் காசு கேட்கறது, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்துக்கிட்டு போ. வியாபாரம் வேற குடும்பம் வேற. நீங்க இந்த முட்டையை வித்திருந்தாலும் அது ஒரு பணத்துக்கு வித்திருப்பீங்க, இல்ல குஞ்சு வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு கோழிக்கு ஒரு விலை வாங்கியிருப்பீங்க. எவ்வளவுன்னு சொல்லுங்க. எத்தனையோ தடவை நான் அங்கிட்டு காப்பி கேட்டு வந்தேன்னா காப்பியை சும்மா கொடுப்பேன். உங்க அண்ணங்காரனா அங்கிட்டு வருவாரு, அவருக்கும் அப்படியே ஊத்தி ஊத்தி கொடுப்பேன். காசு கூட நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க, நான் என் கணக்குல கொடுத்துக்கிறேன்னு. அதெல்லாம் கணக்கு பார்க்காம கொடுக்கும்போது இதை நான் கணக்கு பார்க்க முடியுமா? எடுத்துட்டு போ நீ. அத்தாச்சி அட எடுத்துட்டு போயா நீ, சும்மா பத்தேன். சரி அத்தாச்சி, வாங்க அத்தாச்சி. சரியா ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த டீ தூள் வாங்கிட்டு வா. போன தடவை போயிட்டு வரும்போது ராணி கொஞ்சோண்டு கொடுத்தா, நல்லா இருந்துச்சு டீ, நல்ல மனமா. இங்கிட்ட எல்லாம் எங்க அந்த மாதிரி டீ தூள் கிடைக்குது? வரும்போது வாங்கிட்டு வாயா. சரிங்க அத்தாச்சி, வரும்போது வாங்கிட்டு வரேன். வரிக்கை எல்லாமே வாங்கிட்டு வரேன். சரியா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி அத்தாச்சி, மணி ஆகி போச்சு, நாங்களும் அப்படி கிளம்பணும் வேற. போயிட்டு வரேன். இன்னமும் எந்திரிக்காம தான் இருக்காளா என் மருமவ? அடியாத்தி, இந்த பால்கார பயலகிட்ட நானும் பலவாட்டி சொல்லிட்டேன், பால் இப்படி கவுத்து போட்டு போவாத, ஊத்தி போயிரும் அப்படின்னு. ஆனா இந்த பையன் சொன்ன கேட்க மாட்டேங்கிறானே. எப்படி நடுவாசல்ல போட்டுட்டு போயிருக்கான் பாரு. ஆள் மட்டும் ஊத்தி கீத்தி போயிருக்கணும், காசே கொடுத்துருக்க மாட்டேன் நானு. ஊத்தி கீத்தி போயிருந்துச்சுன்னா காசு மரத்திலேயே காக்கிது, இப்படி போட்டுட்டு போயிருக்கான். இருக்கட்டும், இந்த பால் காசு கேட்டு வருவாங்களே, அப்ப பாத்துக்கிறேன் இந்த மாடசாமியை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மணி 8 ஆச்சு, இன்ன வரைக்கும் என்னத்த பூட்டி கேட்டு கிடக்குறாங்க. தொர இங்க பாரு, கதவை தொர சின்ன பொண்ணே, மருமவளே. ஐயோ, இந்த அம்மா வேற காலையிலே கதவு தட்டுது. வந்துட்டேன். இந்த கதவு தட்டுனா உடனே திறக்க மாட்டீங்களாடா? என்னடா பண்றீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும்? என்ன நாத்தடிக்குது? ஐயய்யே, புள்ள ஆய் போயிட்டான் போல இருக்கு. பையன் ஆய் போயிட்டான், அவன் பாட்டுக்கு முழிச்சுக்கிட்டு பராட்டிக்கிட்டு கிடக்குறான். இவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காளே. அடியே ஏன் மருமவளே? அம்மா ராத்திரி எல்லாம் ஒரு பொட்டு தூக்கம் இல்லம்மா. புள்ள அழுதுகிட்டே கலந்தானு தூங்க வச்சுக்கிட்டு இருந்தா, அதான் பகல்ல தான் கொஞ்ச நேரம் தூங்குறா. தூங்கட்டு விடு. கெட்டு குட்டிச்சோறு ஆகிறதுக்கு காரணமே நீ தாண்டா. புள்ள தூங்கும் போது தூங்கணும், முழிச்சிருக்கும் போது முழிச்சிருக்கணும். இப்படி காலையில குழந்தை எந்திரிச்சு இருக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கணும், தொண்டை வறண்டு போயிடும், பாலை கொடுக்கணும். ஆய் போய் அவன் பாட்டுக்கு உழப்பிக்கிட்டு கிடக்கிறான் முழிச்சுக்கிட்டு. எதுவும் பண்ணாம இப்படி தூங்கிட்டு இருக்காளே, இவள என்ன ஆளு? சரிம்மா, நீ போ, நான் மாத்தி விட்டுக்கிறேன் குழந்தைக்கு. மாத்தி விட்டு கிழிச்சா நீ. ஐயோ, காலங்காத்தலையே இது மூஞ்சிலியா முழிக்கணும். இன்னைக்கு அவ்வளவுதான். என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்க? தூக்கம் வந்துச்சு அத்தை, அதான் தூங்கிட்டேன். உனக்கு தான் எப்படி இருந்து தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பகல்லையும் தூங்குறா, ராத்திரியும் தூங்குறா. ஐயோ, நமக்கெல்லாம் பகல்ல சத்த நேரம் தூங்குனா ராத்திரி ஒரு பொட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கெல்லாம் எப்படிதான் தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது.
புள்ள ஆய் போய் நாரி போய் கிடக்குது. எழுப்பி அவனுக்கு ஒரு இதை மாத்தி விடுவோம் வைப்போம். இதான் ஒண்ணும் இல்லாம என்னடி இப்படி இருக்கிற நீ ஒரு பொம்பளை அடி. ஐயோ இவன் வேற ராத்திரியும் தூங்க விட மாட்டேங்கிறான், பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறான். ஐயோ எந்திரிச்சு புள்ளைய துணியை மாத்தி விடு. அந்த மாத்தி விடுறேன். எந்திரி முதல்ல படுக்கையை விட்டு. 6 மணி ஆனாலும் எந்திரிக்கணும் படுக்கையை விட்டு. அவதான் குடும்பத்தை ஆளு. எல்லாம் குடும்பத்தை தானே எனக்கு தெரியல. இதுல வேற பேண்ட் சட்டையை வேற ஒண்ணு மாட்டிக்கிற. முருங்கைக்காய்க்கு கையும் கால் முளைச்ச மாதிரி. ஐயோ என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு என் நிலைமைய பாரு. ஆனா உன இதை மாட்டிக்கடி. அந்த காலத்துல எல்லாம் நாங்க வெள்ளை துணித்தான், இப்பதான் எடுத்தாலும் இதுதான் மாட்டிக்கிறது. நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணு. புள்ளைக்கு என்ன ஆகும், புண்ணு ஆகிறாது. உடச்சிக்கிட்டு தானே இருக்கேன், தொடைக்கிறேன். ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. இம்புட்டு தூரம் வக்கனையா பேசும். நம்மக்கிட்ட சொல்றதுக்கு இந்த கிளவியை இதை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணலாம், ஆனா பண்ணக்கூடாது. பேரப்புள்ளன்னு தூக்கி கொஞ்சணும், ஆனா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. புள்ள இல்லைன்னா மட்டும் எனக்கு புள்ள இருந்தா நான் அப்படி தாங்கிடுவேன் இப்படி தாங்கிடுவேன். இதுலயும் இந்த கட்டை வேகிறதுக்குள்ள புள்ளைய பெற்று கொடுத்துட்டா அதை நாங்க வளர்த்து ஆளாக்கிடுவோம், கிழிச்சிருவோன்னு வாங்க. ஆனா ஒரு இன்னும் கிழிக்க மாட்டாங்க, நம்மளதான் கிழிப்பாங்க. டைப்பர் எடுங்க. இது தாண்டி புள்ளது என்ன ஆகுறது? ஐயா 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 என்ன ஐயா ஐயா ஐயா? ஆத்தாடியாத்தா, அந்த காலத்துல எல்லாம் எத்தனை பேரு 10 புள்ள பெத்தாலும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் வாங்கி போட்டது இல்ல. நீ என்னடி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தினா புள்ள இது என்னடி ஆகுறது? சும்மா உச்சா போய்கிட்டே இருப்பேன். நீங்க துணியை கழட்டி மாட்டுறீங்களா, இல்ல மாட்டினாதான் அந்த துணியை துவைச்சு போடுவீங்களா? எதுக்கு நீ வீட்டுல இருக்க? அதெல்லாம் செய்யறதுக்கு தானே நீ வீட்டுல இருக்க. ஆமா, இவனையும் பார்க்க மாட்டீங்க, வீட்டு வேலையும் பார்க்க மாட்டீங்க, அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்னா அப்புறம் என்னத்த செய்ய முடியல? ஏன்னா 10 கையா இருக்குது. நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் சரியா? நானே பிள்ளைய பாத்துக்கிறேன், 2 பேரும் அங்கிட்டு போங்க. இந்தாங்க உங்க பிள்ளைய நீங்களே பாத்துக்கங்க. ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா பொசுக்குன்னு பிள்ளைய தூக்கி கொடுக்கறாளே. ஊருக்கு போனா எனக்கு சோறாக்க ஆள் இல்லை, இதுக்கு இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தமாக களியை கிண்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு துவையலுக்கு இன்றைக்கி உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாயங்காலத்துக்கு குழம்பு வச்சாச்சு. தோசையோ இல்லை இட்லியோ ஏதோ ஒன்று ஊற்றி சாப்பிட்டா சரி, சட்னி மட்டும் அரைச்சா போதும். மாவை கரைச்சி வச்சுருவோம். இல்லைன்னா மாவை கூட கரைச்சி வைக்காம கூட அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. என்னடி எம்மா எம்மா எம்மான்னு ஒரு வேலை பார்க்க விடுறியா? எந்த துணியமா போட்டுக்கிறது? ஐயா ஏதாவது ஒரு துணியை போடு. எந்த துணியுமே இல்ல, நான் எதைதான் போட்டுட்டு வர்றது? ஏண்டி துணி இது கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க இருக்குதுங்க. நல்ல துணியை பார்த்து ஒன்று போடுங்க. அப்பதான் எதுவுமே நல்லதா இல்லம்மா. ஊருக்கு எங்கேயும் கிளம்புனா அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நம்மளை போட்டு ஒரு வழி ஆக்கிடுறா. சரி, போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தோம்ல, அதை எடுத்து போட்டுக்க. சரி, இன்னைக்கு அதை போட்டுக்கிறேன். அப்ப நாளைக்கு அங்க வந்து என்ன போட்டுக்கிறது? தாத்தா உனக்கு புது துணி எதுவும் எடுத்து வச்சிருப்பாரு. அப்படி இல்லையா உங்க அப்பன்ட்ட சொல்லி போகும்போது ஒரு துணி எதுவும் எடுத்துக்கிட்டு போவான் சரியா? போய் கிளம்பு போ. ஐ ஜாலி. அப்பா 10-15 பிள்ளைங்களை கூட வளர்த்துறலாம் போல இருக்கு. இவ ஒருத்திய வளர்க்கறதுக்குள்ள போதும் ஆகுது. இதுல வேற அந்த துணி சரியில்லை இந்த துணி சரியில்லை, அது வேணும் இது வேணும், லொட்டு வேணும் லொசுக்கு வேணும்னு நம்மள ஒரு வழி ஆக்கிடுறாப்பா. பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு, சோறு குழம்பு பொங்கி வச்சாச்சு. அந்த மனுஷன் தூங்கிட்டு கிடக்கிறான், தூங்கி தொலையட்டும். அந்த ஆள் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாருன்னா நம்ம அப்படியே வேலைக்கு போகலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து தூங்குன்னு தூங்குறான். மற்ற நாள்லாம் கூட நேரமாக எந்திரிப்பது, நமக்கு எதாவது தேவைன்னா தான் தூங்கி தொலைவது. அடே அரவிந்த் குட்டி, எந்திரிச்சிட்டிங்களா சாமி? சோறு குழம்பெல்லாம் பொங்கணும் இல்லை சாமி? அதான் அம்மா எல்லாம் ஆக்கி வச்சுட்டு இந்த பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு உன்னோட துணியெல்லாம் இருந்துச்சுல்ல, அதான் துவைச்சு போட்டேன். இவ்வளோ வேலை செஞ்சீங்களாமா? ஆமாடி தங்கம். அப்ப என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல, நானே செய்வேன் தானே? வேணாடி தங்கம், அம்மா எல்லாம் செஞ்சுட்டேன். சரி இருங்க, உங்களுக்கு பல்லு விளக்கிறதுக்கு பேஸ்ட்டும் ப்ரஷ் எடுத்துட்டு வரேன். உங்க அப்பா எங்க தூங்குறாரா? ஆமாம்மா, அப்பா தூங்குறாங்க. சரி தூங்கட்டும். பல்லு காட்டுங்க, துப்புங்க, பல்ல காட்டுங்க தங்கம், துப்பு தங்கம். தங்கமயிலு, இனிமே அம்மா வேலைக்கு போறேன்டி. நான் வேலைக்கு போனோனையும் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ நீங்கள் பால்வாடிக்கு போவீங்களா? அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் அக்காங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறாங்க பார்த்தியா, இங்கிலீஷ் மீடியம்.
அந்த மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்தில் வேனில் அனுப்ப போகிறேன் உன்னைய. ஜாலி 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 ஜாலி. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு போட்டுருவேன், உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுப்பேன், பையி புது துணி எல்லாம் வாங்கி கொடுப்பேன் அம்மா வேலைக்கு போய். சரியா? அம்மா அப்ப உனக்கு சேலம்மா? எனக்கு சேலை எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்குவோம். சரியா? அம்மா அம்மா எனக்கு இவ்வளோ பெரிய டிராக்டர் வாங்கி கொடுமா. ஏண்டி தங்கம்? இந்த பக்கத்து வீட்டில் அந்த சம்பத்து வீட்டில் டிராக்டர் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாம்மா. நான் கேட்டேன்னா உன்கிட்ட கொடுத்தா நீ உடச்சி போடுவா, அவங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவார், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. அதனால பெரிய டிராக்டர் எனக்கு வாங்கி கொடுமா. அம்மா சம்பளம் வாங்கி உனக்கு வாங்கி தரேன். சரியா? அம்மா நீ என்ன வேலைக்குமா போற? இங்கே காட்டு வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க முள்ளு வெட்டுறதுக்கு. அங்கே தாண்டி தங்கம் போக போகிறேன். தினமும் 350 ரூபா கூலி தருவாங்களாமா. எப்பமா போறீங்க? உங்கள் அப்பா வேலைக்கு கிளம்புனோனையும் நம்ம இங்கிட்டு கிளம்பிடுவோம். சரியா? ஜாலி ஜாலி. அம்மா அப்ப நானே இன்னைக்கு உங்க கூட வரமா? என்ன சாமி, நீ பால்வாடிக்கு போய் படிக்கணும். சரியா? நீ படித்து நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆள் ஆகணும். அதனால தான் அம்மா இம்பட்டு கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன். அதுக்காக தானே அம்மா வேலைக்கே போகிறேன். சரிம்மா. சரி, உங்கள் அப்பா வேலை கிளம்புறதுக்குள்ள உன்னை குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். உங்கள் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன். புளியம்பழத்தை பறிச்சுட்டு வந்து போட்டா யார் இந்த கொட்டையை நீக்கிறது? அவ என்னம்மா ஆட்டக்காரி, பிள்ளைங்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்கன்னு அவளோட ஓடிட்டா. என் மருமவக்காரி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ பயணம் வச்சுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு என்னமோ இதெல்லாம் நான் கொண்டு போற மாதிரி நான் இடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ராணி ராணி, அவ ஊருக்கு பயணம் வச்சுக்கிட்டு இருக்காடா. என்னங்க இன்னும் கிளம்பலையா நீங்க? அத்தை போன தடவை நாட்டுக்கோழி முட்டையே இங்க கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளன்னு சொன்னாங்களே, அதான் 10 முட்டை தான் கிடைச்சது, அதான் வாங்கிட்டு ஒடியாந்தேன். எடுத்து வையுத. அட படுவா இப்பலே, போன வாரத்தெல்லாம் முதுகு வலிட, அதனால உளுந்த ஊற வச்சு ஒரு முட்டையை அடிச்சு அதை தேய்ச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை வாங்கிட்டு வாடானத்துக்கு என்னென்ன பில்ட போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு நோனியும் அள்ளி கட்டிக்கிட்டு வரத பாரு. என்னங்க, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ள முட்டை எல்லாம் உடஞ்சி போயிடும். இதை தூக்கிக்கிட்டு எப்படி போகிறது? ஒரு சம்படத்தை கொடு, அதுக்குள்ள ஒரு துணியை சுத்தி முட்டையை வச்சு அதுக்கப்புறம் அது மேல ஒரு துணியை சுத்தி வச்சோம்னா உடையாது, அசையாது. இரு நான் எடுத்து எல்லாம் போட்டு வைக்கிறேன். சரி, நீங்கள் எடுத்து வைங்க, நான் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அடே நான் பெத்த மாமனே. ஆமா சொல்லுமா. அடே நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு ஒரு முட்டை வாங்கி கொடுறானத்துக்கு என்னென்ன கதை விட்டுக்கிட்டு தெரிஞ்ச, இன்னைக்கு உனக்கு நாட்டுக்கோழி முட்டை மாமியாருக்கு வாங்கிட்டு போற. அது இல்லம்மா, அவங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குதுமா அங்க. ஆமாம்பா, கிடைக்காது. அவங்க காசு வாசு இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்காது. உங்க ஆத்தாளுக்கு மட்டும் வானத்துல இருந்து கீழே வந்து விழுகும். அத்தாடி அத்தா, மண்டை மேல இருக்க கொண்டையே மறந்துட்டேனே. இன்ன வரைக்கும் என் அத்தா இங்கத்தான் உட்கார்ந்து இருந்துச்சா, இது தெரியாம போச்சே. ராணியே ராணியே, என்னத்த ஒரு வேலை செய்யும்போது சும்மா 1000 வாட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போறதுன்னா என் மருமவளுக்கு தலகால புரியாது. இந்த போகும்போது இந்த புளிய கவர்ல கட்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அவங்களாம் அங்க காசு கொடுத்து தானே புளி வாங்குறாங்க. இந்த மாதிரி மரத்து புளியெல்லாம் கிடைக்குமா என்ன? அதுவும் நம்ம மரத்து புளின்னு சொல்லி கொடு. எம்மா நெசமாவா? என்னடா நெசமாவா? இல்ல நான் ஏதாவது கொண்டு போறனாலே என்னை அந்த திட்டுவ, இன்னைக்கு நீயாவே குடுக்குற. நீ என்னடா நினைச்சுக்கிட்ட? தொட்டுக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காத அளவுக்கு கஞ்ச பிசினாரி நினைச்சுக்கிட்டியா? அதிகமா இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அதான் ஊறுபட்ட புளியை தான் நேற்று பறிச்சுட்டு வந்தோம்ல, அதனால தான் கொடுத்து விடுறேன். இந்தா இதையும் கட்டி எடுத்துட்டு போங்க. சரிங்க அத்தை. இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய், புலியை அள்ளி கொடுக்கின்றாள். சுத்தியல் தான் இருக்கு, மண்டைய பொழந்து போடுவேன் பாத்துக்க. போன இவன் புள்ளையே வயசுக்கு வர மாதிரி இருக்கு. இவன் இப்பத்த பாட்ட பாரு, என் ஆத்தா இருக்கிறா புளிய வாரி கொடுக்கறான்னு. இந்த சின்ன பிள்ளையாவே இருக்கிறான். ஐயோ ஐயோ, இவனோட சேர்ந்த பயலுகெல்லாம் வெளியூருக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு அம்புட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த பையன் வெளியூருக்கெல்லாம் போனா சொந்த ஊர் அருமை ஏதாவது போயிடும். அதனால சொந்த ஊரை விட்டு நான் போவே மாட்டேன், நான் இங்கேயே தான் கிடப்பேன் காலம் முழுக்கன்னு சொல்லி இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு கிடக்குறான். என்னைக்கு நான் இவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குமோ தெரியல. ஒண்ணு அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு,
எப்படி என் மன்னவர் என்னைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாரோ, என் முந்தானிய பிடிச்சிக்கிட்டே சுத்துவாரோ, எங்கிட்டு ஓடுனாலும் அங்கிட்டு எது கிடைச்சாலும் எனக்கு அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி வரும். அதே மாதிரி இந்த பயலும் இப்படியே தான் என் மருமகளை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு கிடக்கான். ஐயோ ஐயோ, எப்படியோ என் சின்ன பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுன்னா அது போதும், வேற என்ன வேணும் எனக்கு. ஆனாலும் என் மருமவ பரவாயில்ல, நான் எம்பிட்டு திட்டுனாலும் வச்சாலும் இந்த வீட்டிலேயே இருந்து காலத்தை 15 வருஷம் ஓட்டி புட்டா. ஒரு பிள்ளையும் பெத்து இம்பிட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி புட்டா. இதுவே வேற ஒருத்தவளா இருந்தா நான் பேசுற பேச்சுக்கு தனி கொடுத்தனம் தான் போவேன்னு சொல்லிவிட்டு குடும்பத்தையே பிரிச்சு விட்டு போயிருப்பா. இப்படியாப்பட்ட புள்ள கிடைக்கவும் நம்ம கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்ன பண்றது, கொஞ்சம் சிரிச்சு பேசினா இவளுக்கு நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சு போடுவாளுங்க. அதனால என்னைக்கு வரைச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பத்தான் மாமியார்னு ஒரு பயம் இருக்கும். கொஞ்சம் சிரிச்சு பேசினா நம்மள சல்லி கசா மதிக்காம போயிருவாளுங்க. ஏன் நான் கல்யாணம் பண்ணனே தெரியலடி, வெறும் ரோதனையா இருக்குடி அவன் கூட. ஒரு காலத்துல என் புருஷன் மாதிரி வருமா, நான் கல்யாணம் பண்ணி என் அம்மா அப்பா வீட்டுல இருந்ததை விட அங்கத்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடின்னு என்னை ஏத்தி விட்ட, இப்ப என்னடி இந்த புலம்புற? அப்பெல்லாம் நல்லா பாசமா இருந்தாண்டி, இப்பெல்லாம் வெறுப்பா இருக்குடி. எப்ப பார்த்தாலும் டீ வைன்னு மனசு உசுர எடுக்கிறான். காலையில எந்திரிச்சா ஒரு டீ, சாப்பிட்டு முடிச்சா ஒரு டீ. ஐயய்யய்ய, ஒரு 10-15 டீ வைக்க சொல்றாண்டி. அம்மாம்மாம்மாம்மாம்மா, இதுல வேற என் மாமியார் கடவி வேற புறணி பேசுறதுக்கு அதுங்க குரூப்பே ஒன்று சேர்ந்துடுறாளுகளா. எல்லாம் வீட்டு திண்ணையில் உக்காந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு பழமை பேசுறது, இவளுகளுக்கு டீ வச்சு ஊத்துறது என் பொழப்பு. ஐயோ சாமி, ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு. இதே வாய் ஒரு காலத்தில் எப்படி பேசுனுச்சு. என் புருஷனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடி இப்படி சொல்ற? என் புருஷனுக்காக உசிரியே கொடுப்பேன்னு சொன்னேன்டி, அதுக்கோசரம் அவன் என் உசிரியே கேட்பான்னு நான் என்னடி கனவா கண்டேன். உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்துடணும்டி, அதுதான் பிரச்சனையே இல்லை. மதியெல்லாம் சல்லையெல்லாம் இருக்குன்னு தாண்டி நான்லாம் கல்யாணமே பண்ணிக்கல. காலம் முழுக்க கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே ஜாலியாக இருந்துடணும்டி. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எதுக்காகவும் மூளையில் உட்காந்து அழுகவும் தேவையில்லை. நினச்ச நேரம் சாப்பாடு, நினச்ச நேரம் எங்கே வேணாலும் போவேன் வருவேன். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே போறடி கரும்பு தோட்டம், கரும்பு வெட்டுவோமா? கரும்பு வெட்டணும்னு வையே, அவங்க வீட்டில் அவங்க பையன் நம்மளை வெட்டி போடுவான். அவங்க பையன் வெட்டுவானா? யாருடி? நம்ம ஊர் தலைவர் இருக்கார்ல, அவங்க பையன் ஊரில் படித்து முடிச்சுட்டு ஏதோ விவசாயம் படிப்பு படிச்சிருக்கானா. அவன் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கானாமா. இப்போ காடு கரை எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறானாமா. நம்ம போய் பறிச்சோன்னு வையே, நம்மளை ஒரே இதாக வெட்டி விடுவாண்டி. கம்முன்னு வா, நம்ம பாட்டுக்கு போவோம். என்னடி சொல்கிற? ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஊர், யார் வேணாலும் எங்கே வேணாலும் எதை வேணாலும் பறித்து சாப்பிடுவோம், எவனும் நம்மளை கேட்க முடியாது. இப்போ என்னடி இப்படி ஆகி போச்சு? என்னடி பண்ணுறது, எல்லாம் இப்போ அப்படித்தான். அவன் என்ன வரவா போகிறான்? வா நம்ம போய் ஒன்று மட்டும் பறிச்சா என்ன தெரியவா போகுது? சரி வா போய் பார்ப்போம். திருட்டு மாங்காய் அடித்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வேற மாங்காய் சீசன் இல்லை, அதனால இந்த திருட்டு கரும்பையாவது அறுத்து திம்போம். என்ன இந்த மனுஷன் இன்னைக்கு வேலைக்கும் போகல ஒன்றும் போகல, காலை ஆட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறது. ஐயோ, இந்த ஆள் போயிடுவதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி உட்காந்துருக்கிறது. அம்மா அப்பா வீட்லயே இருக்காரு. எதுவும் பேசாத, அமைதியாயிரு. சோறாக்கியாச்சு, சாப்பிட்டு வேலை வெட்டி எதுக்கும் போகலையா? வீட்டில் அப்படி படுத்திருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கிறது உனக்கு என்ன உறுத்திக்கிட்டு இருக்கோ? அதுக்குன்னு இல்லை, வீட்டில் கரண்ட் பில்லு கட்டணும், ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. பையன் வேற நை நை நைன்னு அழுதுகிட்டே இருந்தான் வெக்கன்னு. அதான். என்ன உலகத்துல இல்லாத சீமந்த புத்திரனை வந்து பெத்து வச்சிருக்க, இவருக்கு கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியாது. கரண்ட் இல்லைன்னா இவன் ஆள் அடையாளம் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. என்னமோ அழகு சுந்தரனை பெத்து வச்சிருக்கிற மாதிரி இப்பத்தான் கரண்ட் இல்லைன்னா பையனால இருக்க முடியலையா? இப்பதானே கரண்ட் கிரண்ட் எல்லாம். அந்த காலத்துல என்ன கரண்ட் இருந்துச்சு? லேதர் லைட்ல எல்லாம் எங்க அம்மாலாம் எங்களை வச்சு காப்பாத்தலையா? பெரிய அப்பதான் பேச வந்துட்டா. இன்னைக்கு இந்த மனுஷன் போக மாட்டான் போல இருக்கே. ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்.
அரிசி பருப்பெல்லாம் தீந்து போச்சு. அதெல்லாம் வாங்கணும் வைக்கணும். இப்படி வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது? ஐயே ஒரு நாள் வீட்டுல இருந்தா ஏன்டி இப்படி அக்கப்பொரு பண்ற மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க விடுறியா? இருந்த போனையே நேற்று அடிதடி சண்டையில் எங்கிட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியல. போதாத குறைக்கு பனியனை கிழிச்சுக்கிட்டு சட்டை போட்டுட்டு போன சட்டையை கூட காணா. என்ன பொழப்பு பொழைக்கிறீங்கன்னு தெரியல. இதில் வேற காலில் போட்டுட்டு போன செருப்பை காணோம். ஐயே இவ என்னடா பெரிய இது பண்ணிக்கிட்டு இருக்கா காலங்கத்திலேயே. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? மனுஷன் வீட்டுல இருக்கணுமா இல்ல எங்கிட்டாவது போகணுமா? உங்களை யார் என்ன சொல்கிறா? நீங்கள் வீட்டில் இருங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணால் எப்படிங்க? இதுவும் இல்லாமல் வீட்டில் அரிசி வேற தீந்து போச்சு. நாளைக்கெல்லாம் சமைக்க முடியாது. நீங்கள் வேலைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வந்தால் தான் வைக்க முடியும். எது எடுத்தாலும் அது இல்ல இது இல்ல அது இல்லன்னு என்னைக்காவது இருக்குன்னு உன் வாயில வந்திருக்கா? இல்லன்னு என்ன இப்படி பஞ்சப்பட்டு பாடுறேனே தெரியல. எங்க அம்மாலாம் இத்தனூண்டு ஒரு கைப்பிடி அரிசி இருந்தாலும் அதை ஊருக்கே உழ வச்சு ஆக்கும். நீ என்னமோ இல்லன்னு மங்கள பாட்டு பாடுற. இல்லைன்றதை இல்லைன்னு தானே சொல்ல முடியும், இருக்கு நான் சொல்ல முடியும். அடச்சை, காலையில எந்திரிச்சா இல்லன்னு மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடுற. இந்த மொகரக்கட்டையை பார்த்து தொலைகிறதுக்கு பதில் வெளியவே போயிடலாம் போல இருக்கு. ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் தான் பொண்டாட்டிங்க இருக்காங்க. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு எப்படின்னு. இப்போ மொகரக்கட்டையில முழிக்கிறது ஒண்ணு, வெளியே எங்கிட்டாவது போய் இருக்கிறது ஒண்ணு. அம்மா சக்சஸ் அப்பா கிளம்பிட்டாங்க. இன்னும் போகலை, குளிக்க போயிருக்குது. போயிட்டு வந்தோன்னே தான் கிளம்புவது. அமைதியாரு, எப்படியாவது அனுப்பிட மாட்டேன். பரவாயில்லடி, நல்ல கரும்பு விளைஞ்சிருக்கேடி. ஏண்டி, முதல்லலாம் வெளி கம்பெனிக்கு அனுப்புனாங்க. இப்போ வீட்லயே வெள்ளெல்லாம் தயாரிக்கிறாங்க தெரியுமா? அதனால மொத்த கரும்பு இவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சரிடி, சீக்கிரம் ஒன்று பாரி, சாப்பிட்டு போவோம். இது நல்லா இருக்கே. வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தனா? நீ குளிர் காயறதுக்கு நான் பறிக்கணுமா? போயிரு. என்னடி, ஊர்லேருந்து வந்திருக்கேன் ஆசாசியா இப்படி பண்ணுற? போன தடவை அந்த மாணிக்கம் பையன் வீட்டில் மாங்காய் பறிச்சதுக்கே கட்டி வச்சு அடி வெளுத்தாங்கடி. இதில் வேற கரும்பை பறிச்சேன்னு வையே, நம்ம 2 பேத்தையும் உருன்னு உரிச்சிருவாங்க. நீ கூட பரவாயில்ல, நீ வேற ஊருக்கு ஓடிடுவ. நான் எங்கிட்டும் ஓட முடியாது. ஏண்டி, ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஒன்று பறிச்சு கொடுனா ஓவரா பிகவ் பண்ணுற. ஏண்டி, சின்ன வயசில் நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், என்னென்னலாம் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். கிளாக்கா, ஆரஞ்சு பழம், சப்போட்டா பழம், கோணப்புளியங்காய், இளந்த பழம், அதெல்லாம் நம்ம எவ்வளோ பறித்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு கரும்பு பறித்து கொடுனா பறித்து கொடுக்க மாட்டேங்கிற. ஐய சரி இரு. ஐயோ, எவனும் வந்துடக்கூடாது ஆண்டவனே. ஏண்டி, எவனும் வரானான்னு பார்த்து சொல்லுடி. நீ பாட்டுக்கு இருந்துடாத, அப்புறம் என்னையும் கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ பறி வேகமா. ஐயோ, இது என்ன வெங்காயமா? இழுத்தோனே வரத்துக்கு கரும்பாச்சு, அசைக்க முடியலையே. ஒரு அருவா கிருவா இருந்தா நல்லா இருக்கும். அருவா தானே, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்தாங்க, இந்த அருவா வச்சு வெட்டுங்க, மொத்தமா வந்துடும்.